பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல வாழ்றதுல டே 1 இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் மில்லு தான் போறோம். வாங்க போலாம். காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே இந்த இயற்கை சூழலோட நம்ம வாக்கிங் போனோம். இந்த மாதிரி விடியம் காலையிலேயே வாக்கிங் போறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போயிட்டு இருந்தோம். வாக்கிங் போயிட்டு வந்த கையோட பாத்தீங்கன்னா சுட சுட டீ போட்டு வச்சிருந்தாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா எடுத்து குடிச்சோம். டீயை குடிச்ச கையோட ரைஸ் மில்லை தான் இன்னைக்கு விசிட் பண்ணி பார்க்க போறோம். வாங்க போலாம். அப்படியே ரைஸ் மில்லுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். ரைஸ் மில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ரைஸ் மில்லாக இருக்கு. ஒரு அரிசி எப்படி உருவாகுது அப்படின்றத எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொன்னாங்க. ரைஸ் மில்ல எந்தெந்த மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னாரு. அந்த அரிசியை எந்த டைம்ல அறுவடை பண்ணி எந்த டைம்ல வேக வைக்கணும்ன்றதையும் எங்களுக்கு சொன்னாங்க. அங்க இருந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. இந்த ரைஸ் மில்ல பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அரிசி உருவாக இவ்வளோ ப்ராசஸ் இருக்கான்னு. ஸோ இதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு வர அரிசியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு புரிய வச்சாங்க. இன்னைக்கு தொடூர் கிராமத்துல டே 1 எனக்கு நல்லாவே போச்சு. டே 2 எப்படி இருக்க போகுதுன்ட்டு நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். ஓகே गाइस, பாய் பாய்.